அண்மை செய்தி. ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு இதனால் எந்த தடையும் இருக்காது என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இ-பாஸ் நடைமுறையினால் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தடையும் இருக்காது என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஊட்டி கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு மட்டுமே இ-பாஸ் பெற வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதாகவும் இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த தடையும் இருக்காது என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இ-பாஸ் நடைமுறையினால் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தடையும் இருக்காது என்று தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். கொடைக்கானல் மற்றும் அதே போல ஊட்டி ஆகிய 2 இடங்களுக்கு செல்பவர்களுக்கு இந்த இ-பாஸ் கட்டாயம் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறது. நாளை முதல் அந்த இ-பாஸ் கட்டாயம் பெறுவதற்கான அந்த நடைமுறைகள் அமலுக்கு வருவதாகவும், கொடைக்கானல் மற்றும் ஊட்டி செல்ல விரும்பக்கூடியவர்கள் நாளை முதல் இ-பாஸுக்கு விண்ணப்பித்து அவர்கள் இ-பாஸ் பெற்று தங்களுடைய சுற்றுலாவை அவர்கள் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இ-பாஸ் நடைமுறையால் எந்த விதமான சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு சிறு தீங்கும் ஏற்படாது, யாருக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது என தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வரக்கூடியவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கு கட்டாயமாக இ-பாஸ் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்திற்கு இ-பாஸ் பதிவு பெற வேண்டும் எனவும் நாளை முதல் அவர்கள் நாளை காலை, அதாவது 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் இ-பாஸ் பெறக்கூடிய அந்த நடைமுறைகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அந்த வெப்சைட்டும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இணையதள முகவரியில் சென்று இ-பாஸ் தேவையானோர், தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பல பெற்றோர்கள் பலரும் பொதுமக்கள் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களுக்கு செல்வது வழக்கம். எனவே அந்த வகையில் செல்லக்கூடியவர்கள் தங்கள் வாகனத்திலே செல்வதாக இருந்தால், அதாவது கார் போன்றவற்றிலே செல்வதாக இருந்தால் இ-பாஸ் கட்டாயம். அரசு பேருந்துகளில் செல்லக்கூடிய நபர்களுக்கு இ-பாஸ் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது வெப்சைட் பொறுத்தவரையிலே epass.tnega.org என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து இ-பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை epass.tnega.org என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து இ-பாஸ் பெற்றுக்கொள்ளலாம். நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும், அந்த வாகனங்கள் வரக்கூடியவர்கள் பரிசோதனை செய்யக்கூடிய நடைமுறை என்பது செவ்வாய்க்கிழமை முதல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 7ஆம் தேதி முதல் செல்லக்கூடிய வாகனங்கள் கட்டாயம் இ-பாஸ் இருக்க வேண்டும். நாளை தினம் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவை கிடையாது. நாளை மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு, 7ஆம் தேதி முதல் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம். எப்போது வரை என்றால் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை, அதாவது வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் இறுதி வரை, ஜூன் 30ஆம் தேதி வரை செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயம். இந்த 2 இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த இ-பாஸ் தேவை. ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்லக்கூடியவர்கள் இ-பாஸ் வாங்கி கொண்டுதான், வாகனங்களுக்கு இ-பாஸ் வாங்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் இந்த இ-பாஸ் வழங்கக்கூடிய நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே சுற்றுலா வர விரும்பக்கூடிய அந்த நபர்கள், பொதுமக்கள் எந்த விதமான சிரமமும் அச்சமும் இன்றி வரலாம் எனவும், ஆனால் நீங்கள் வரக்கூடிய காருக்கு மட்டும் இ-பாஸ் வாங்கிவிட வேண்டும். அந்த இ-பாஸ் பெறக்கூடிய நடைமுறை என்பது வெகு இலகுவாகத்தான் இருக்கும், எளிதாக இருக்கும். எனவே விண்ணப்பித்தால் உடனே கிடைத்துவிடும். யாருக்கும் பெரும்பாலும் ரிஜெக்ட் என்பது இருக்காது. எனவே நீங்கள் விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.